கடவோம். எபிரேயர் 10:23. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. ஆமென். வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நமக்கு அநேக நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாக்குத்தத்தம் நமக்கு நிறைவேறாமல் இருக்கிறது. அப்போ என்ன காரணம்? அதுக்கு என்ன காரணம்? வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவே இல்லையே, அதுக்கு என்ன காரணம்? என்னுடைய வாக்குத்தத்தம் இது வரைக்கும் நிறைவேறல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வாக்குத்தத்தம் செஞ்சுட்டேன், அதில் உண்மை உள்ளவனத்தை இருக்கிறேன், நான் உண்மை உள்ளவனத்தை இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் அதுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு? ஆண்டவர் கேட்குறார். சரியா, நமக்கு ஏன் அப்படி உண்மை உள்ளவர்களாக? இப்போ ஆண்டவர் சொன்னார், உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம், அந்த உண்மையெல்லாம் இருக்கிறோமா இல்லையாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரியா, இப்போ ஆண்டவர் சொன்னார், ஆதியாமத்தில் சொன்னார், வெளிச்சம் உண்டா கடவுதுனார். வெளிச்சம் நெஞ்சிருச்சு, உண்டாயிருச்சு. இப்போ எனக்கு நேரம் ஒரு வெளிச்சம் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு வெளிச்சம் வேணும்னு சொல்லிட்டு எனக்கு நேரம் ஒரு வெளிச்சம் அடிக்குது. அடிக்கும்போது இந்த பின்பகுதிக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, வெளிச்சம் போகலை. அப்போ அந்த வெளிச்சம் முழுசும் இந்த இடத்துல அடிக்காத அளவுக்கு என்ன பண்ணிக்கிட்டேன், நான் மறைச்சு நின்றுட்டேன். அப்போ நம்மளுடைய வாக்குத்தத்தங்களும் நமக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று நம்மளை என்ன செய்யுது, தடுத்து நிப்பாட்டுது. ஏதோ ஒன்று நம்மளை தடுத்து நிப்பாட்டுது, ஏதோ ஒன்று நம்மளை மறைக்குது. நம்மளுடைய காரியங்களில் நம்முடைய வாக்குத்தத்தங்களை சரியாக நிறைவேற்ற முடியாத அளவுக்கு ஏதோ ஒன்று தடுக்குது. நம்ம அதைத்தான் நம்ம என்ன செய்யணும், இப்போ என்னன்னு பார்க்கணும். சரியா, அப்போ என்ன தடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஆண்டவர் சொல்கிறாரு, வசனம் வாசிப்போமா? எரேமியா 18ஆம் அதிகாரம். எரேமியா 18ஆம் அதிகாரம் 6-10 வரைக்கும் நம்ம என்ன செய்ய போறோம், வாசிக்க போறோம். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ? எல்லாரும் வேதத்தை எடுத்து வாசிங்கம்மா, எல்லாரும் பாருங்க, எல்லாரும் வாசிக்கணும், எல்லாருமே பாருங்க. அந்த வசனத்தை அவங்க வாசிக்கும் போது பாருங்க. எரேமியா 18ஆம் அதிகாரத்துல வாசிங்க சார். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன், கட்டுவேன், நாட்டுவேன் என்றும் ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறதும் உண்டு. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்கள், ஆனால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். ஆமென். இப்பொழுதும் போதும் 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 போதும். பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டவர் சொல்கிறார் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கிறாரு? நான் இப்படிலாம் செய்வேன், நீங்கள் என்ன செய்வீங்க, அதை சரியாக நீங்கள் கடைபிடிக்கலன்னா நான் என்ன செய்வேன்? ஆமாம், நான் மனம் மாறிடுவேன். செய்ய நினைக்க தீங்கு என்ன செய்வேன், செய்யாமல் இருப்பேன். ஆனால் நீங்கள் நான் செய்யக்கூடாதுன்னு சொன்னதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நான் என்ன செய்வேன்? நான் செய்ய மாட்டேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ விட்டுட்டேன்னா நான் மனசு மாறி உனக்கு செய்ய வேண்டிய நன்மையை செஞ்சிருவேன். ஆனால் நீ செய்யக்கூடாததை செஞ்சிட்டீங்கன்னா நான் என்ன செஞ்சிருவேன்? நானும் மனம் மாறிடுவேன். இதுதான் வாக்கு தத்துவம். நம்ம வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்கிறோம், என்ன மாதிரி நம்ம பெற்றுக்கொள்கிறோம்? நம்ம அந்த வாக்குத்தத்தத்தை ஒரு வாக்குத்தத்தை நம்ம சுதந்திரித்து கொள்ளுகிறோம்னா அதை நம்ம சரியாக பெற்றுக்கொள்வதற்கு நம்மகிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரியா, வாக்குத்தத்தம்னா என்னென்னா வேதம் முழுசும், வேதத்தினுடைய மைய பொருள் என்னென்னா வாக்குத்தத்தம் தான். வேதத்தின் மைய பொருள் என்னது? ஆமாம், அந்த வாக்குத்தத்தின் மறுபெயர் என்னென்னா உடன்படிக்கை. ஆண்டவர் நம்மளோடு உடன்படிக்கை பண்ணுறார். இந்த வாக்குத்தத்தை உனக்கு கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளோட என்ன செய்கிறாரு? உடன்படிக்கை பண்ணுறாரு. மறுபெயர் தான் உடன்படிக்கை. உடன்படிக்கையின் பெயர் என்ன? வாக்குத்தத்தம். ஆண்டவர் நம்மளோட வாக்குத்தத்தம் பண்ணுறாரு, நம்மளோட உடன்படிக்கை பண்ணுறாரு. சரி, இந்த வாக்குத்தத்தம், இந்த உடன்படிக்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இப்போ நம்ம உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போது 2 நாடு எடுத்துக்கிடுவோம். 2 நாடுனா இப்போ நம்ம இந்தியாவோ ஃப்ரான்ஸ் எடுத்துக்கிடுவோம், இல்லை நம்ம பாண்டிச்சேரி ஃப்ரான்ஸ் எடுத்துக்கிடுவோமே. நம்ம ரெண்டுக்கும் என்ன செய்யுது? லிங்க் இருக்குது. சரியா, அப்போ என்ன செய்வாங்க, இவங்க 2 பேரும், இந்த நம்ம முதலமைச்சரும் ஃப்ரான்ஸ் நாட்டுக்காரவங்க அந்த அவருடைய சிஎம்ஓ அங்குள்ள முதலமைச்சரும் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
2 பேரும் என்ன செய்வாங்க? ஒப்பந்தம் பண்ணுவாங்க. என்ன செய்வாங்க? ஒப்பந்தம் பண்ணுவாங்க. நான் இதை கொடுக்குறேன், நான் அதை செய்கிறேன், நமக்கு இங்கே என்ன இருக்குதோ இதை நான் உங்களுக்கு தர்றேன், அதை தர்றேன், இதை தர்றேன் அப்படின்னு நம்ம ஆள் சொல்லுவார். அவர் என்ன சொல்லுவார்? எங்கள் நாட்டில் இந்த பொருள் இருக்குது, இந்த பொருளுக்கு உங்களுக்கு இல்லாதது எங்கள்கிட்ட இதெல்லாம் இருக்குது, நான் இதை தர்றேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் பேசிக்கிடுவாங்க. அதே மாதிரி மற்ற நாடுகளை நம்ம பார்த்துருப்போம். உடன்படிக்கை பண்ணிட்டு வந்தாங்க, முதலமைச்சர் போய் அங்கே போய் என்ன ஒப்பந்தம் பண்ணிட்டு வந்தார், கையெழுத்து போட்டு வந்தார். பார்க்குறோம் தானே? 2 ஃபைல் தூக்கிட்டு போவாங்க, அவங்க ஒரு ஃபைல் தூக்கிட்டு வருவாங்க, இவங்க ஒரு ஃபைல் தூக்கிட்டு போவாங்க, கூட ஒருத்தர் போவாங்க, எழுதிக்கிடுவாங்க, என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதுல என்ன செய்வாங்க? 2 தரப்புக்காரங்களும் என்ன செய்வாங்க? எழுதிக்கிடுவாங்க. எல்லாம் எழுதி முடிச்சுட்டு என்ன செய்வாங்க? பேசி முடிக்கும்போது என்ன செய்வாங்கன்னா, நீ இந்த மாதிரி எனக்கு தர்ற, இப்போ நம்ம நாட்டிலேருந்து இப்போ நம்ம இங்கே என்னது மீன் இருக்குதுன்னு வச்சுங்களேன், மீன் நிறைய கிடைக்குது. நாங்கள் ஃப்ரான்ஸ் தேசத்துக்கு 1 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு இத்தனை கப்பல் நாங்கள் என்ன செய்கிறோம், மீன் எறாவை அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் பண்ணியிருப்பாங்க. சரியா? அப்போ அவர் என்ன செய்வார்? நீங்கள் இதை அனுப்புனீங்கன்னா எங்கள் நாட்டிலேருந்து உங்களுக்கு இவ்வளோ பணம் அனுப்புகிறோம், இல்லை உங்களுக்கு பண தேவையாக இருக்கனால நாங்கள் இவ்வளோ டாலர் கொடுக்குறோம், இவ்வளோ ஈரோக்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2 பேரும் என்ன செய்வாங்க? ஒப்பந்தம் பண்ணுவாங்க. ஒப்பந்தம் பண்ணி என்ன செய்வாங்க? கையெழுத்திடுவாங்க. ஆனால் அதை செய்யாமல் விட்டுட்டா என்ன செய்வாங்க? ஆமாம், அதை செய்யாமல், இப்போ நான் சொல்கிறேன், நான் கையெழுத்து போட்டுட்டேன், அதை செய்யாமல் விட்டுட்டா அது என்ன செய்வோம்? பனிஷ்மெண்ட்டாக மாறிடும். அவர் செய்யாமல் விட்டால் அது பனிஷ்மெண்ட்டாக மாறிடும். ஆனால் இவங்க கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். அதுதான் என்ன செய்யுது? அதுதான் ஒப்பந்தம், அதுதான் உடன்படிக்கை, அதுதான் வாக்கு தத்தம். இவங்க ஒருத்தர் என்ன செய்வாங்க? வாக்கு பண்ணிக்கிட்டாங்க, ஒருத்தர் என்ன செய்யாங்க? உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. இதைத்தான் நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? உடன்படிக்கை பண்ணுகிறார். சரியா? நம்மளோடு என்ன செய்கிறாரு? வாக்கு தத்தங்களை கொடுத்து உடன்படிக்கை பண்ணுகிறாரு. அதை நம்ம சரியாக பெற்றுக்கொள்வதற்கு நம்ம தகுதியுள்ள பாத்திரங்களாக இருக்கணும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? தகுதியுள்ள பாத்திரங்களாக இல்லாதனால தான் அவர் கொடுக்குறதான வாக்கு தத்தங்களை நம்ம என்ன செய்ய முடியல? பெற முடியல, பெற்றுக்கொள்ள முடியல, அனுபவிக்க முடியல. சரியா? அப்படி பார்த்தோம்னு சொன்னால் நம்ம பைபிளில் எத்தனை உடன்படிக்கை இருக்குது? யாரோட உடன்படிக்கை பண்ணார் உங்களுக்கு தெரியுமா? ஆரம்பத்துலேருந்து வாங்க. ஆதாமோடு நெஞ்சாரு உடன்படிக்கை பண்ணாரா? வசனம் இருக்கா? ஆதாமோட பண்ணலையா? சரி, ஆதாமோட பண்ணலையில ஓசியா எடுப்போம். ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் எடுத்துட்டிங்களா? ஆமாம், 3ஆம் அதிகாரத்தில் வாசிங்கம்மா. 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசி. அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதம். இருங்க, இவர்களோ ஆதாமை போல உடன்படிக்கையை மீறி. அப்போ உடன்படிக்கை பண்ணாரா பண்ணலையா ஆதாமோட? ஆமாம், பண்ணினார். எங்கே பண்ணினார் அப்படின்னா, ஆதியாமத்தை எடுத்துக்கங்க. ஆதியாம புஸ்தகம் 2:15 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆமென். பார்த்தீங்கன்னா ஆதாமை கூப்பிட்டு என்ன செஞ்சாரு? உடன்படிக்கை பண்ணுறாரு. இதுதான் உடன்படிக்கை. ஆனால் இந்த இடத்துல போடலை, இங்கே போட்டிருக்குது ஆதாமோடு உடன்படிக்கை பண்ணினாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆதாமோடு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? உடன்படிக்கை பண்ணுகிறாரு. என்ன செய்கிறாரு? கூப்பிட்டாரு, ஒரு தோட்டத்தை உண்டாக்கி இங்கே வா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு? கூப்பிட்றாரு. கூப்பிட்டு என்ன செய்கிறாரு? ஆண்டவர் நினைஞ்சாரு, இதை என்ன செய்யணும்? பண்படுத்தணும், என்ன செய்யணும்? பக்குவப்படுத்தணும், பயன்படுத்தணும். இதை நான் என்ன செய்கிறேன்? வாமா, எல்லாம் சுத்தப்படுத்தி வேலி அடித்து பாதுகாத்து எல்லா காரியத்தையும் நீ என்ன செய்யணும்? பாதுகாத்துக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு? ஆண்டவர் சொல்கிறாரு. உடனே அவன் என்ன செஞ்சிட்டான்? சரி ஆண்டவரே, நான் எல்லாவற்றையும் என்ன செய்கிறேன்? நீங்கள் சொன்னது மாதிரி எல்லாம் செஞ்சிடுறேன், வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைஞ்சான். பாதுகாக்கிறதுக்கு அவன் ஒப்புக்கொண்டான், உடன்படிக்கை பண்ணிட்டாரு. இப்போ என்ன பண்ணிட்டான்? இந்த உடன்படிக்கை கெடுக்கிறதுக்கு யார் உள்ள நுழைஞ்சா? அடுத்து ஏவாள் வந்தாங்க. ஏவாள் மனசை கெடுக்கிறதுக்கு என்னஞ்சா? ஏவாளை மனசை கெடுக்கிறதுக்கு பிசாசு அப்படி மெதுவாக உள்ள வந்தான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்கம்மா, 1லேருந்து. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. அது தந்திரம் உள்ளதா வந்துச்சு. அதுக்கு என்னன்னு தெரியுமா? விசுவாசத்தை அதுக்கு கெடுக்கணும். பிசாசுக்கு என்ன கெடுக்கணும்? விசுவாசத்தை கெடுக்கணும். அப்போ விசுவாசத்தை கெடுத்துட்டா அவங்க என்ன செய்வாங்க? முதல்ல என்ன செய்வாங்க? விசுவாசத்தை விட்டு விலகிட்டு அவங்க என்ன செய்வாங்க? ஆண்டவர் சொன்னது அந்த கீழ்ப்படிதலை
விட்டுருவாங்க. ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்கிற வார்த்தையை விட்டுட்டு என்ன செய்வாங்க? பாவம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ தந்திரம் உள்ளதான் என்னஞ்சிச்சு, பிசாசு உள்ளே நுழைஞ்சு போய் என்னஞ்சு பேசுது. சொல்லுங்க, அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவது இல்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. பத்தியா எப்படி சொல்லுது பாத்தீங்களா? இப்ப இந்த பிசாசு உள்ள நுழைஞ்சு ஆசை வார்த்தைகளை சொல்லுது. நீங்க என்ன செய்யுங்க, அந்த ஆண்டவர் என்ன செஞ்சிட்டா தெரியுமா, நீங்க அவரை போல மாறிடுவீங்க, நீங்க அவரை போல இருப்பீங்கன்னு சொல்லி அவர் என்ன செஞ்சிட்டாரு, உங்களுக்கு எல்லாத்தையும் மறைச்சிட்டாரு. நீங்க அதை சாப்பிட்டீங்கன்னா அவரை போல மாறிடுவீங்க, அங்கேயே போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி தந்திரமாக உள்ள நுழைஞ்சு என்ன பண்ணிருச்சு? ஆமாம், ஏவாளை ஏமாத்திருச்சு. உடனே ஏவாளை நெஞ்சிட்டா தன்னுடைய புருஷனுக்கு நெஞ்சிட்டா, இப்படி இது சொல்லிச்சு, இப்படிலாம் ஆயிடுவோம், ஆண்டவர் பாருங்க நம்மளை எல்லா விஷயத்துலையும் மறைச்சிட்டாரு, அவரை போல மாறிடும்னு நம்மளை மறைச்சிட்டாரு. இந்த இடத்துல ஆதாம கேள்வி கேட்டிருக்கணுமா, கேட்கக்கூடாதா? கேட்டிருக்கணும். ஏன்னா ஆதாமிட்டத்தையும் சொன்னார், இதை கூப்பிட்டு இதை பண்படுத்தி இதை பயன்படுத்தணும், இதை காத்து கொள்ளணும், வேலி அடைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லா காரியத்தையும் சொல்லி ஒப்பு கொடுத்தது யார்கிட்ட? ஆதாமிட்ட. ஆனால் இப்படி இடையில சொல்லும் போது இவர் நினைச்சிருக்கணும், கேள்வி கேட்டிருக்கணும். அப்போ மனைவி சொன்ன உடனே இவருடைய இருதயமும் என்னஞ்சிருச்சு? வலிவி போயிருச்சு. தன்னுடைய இருதயம் அவருடைய இருதயமும் வலிவி போயிருச்சு. ஏன்னு கேட்கல, என்னன்னு கேட்கல. ஐயோ முட்டாள்தனமாக பண்ணுறையே, இப்படி செய்யக்கூடாதே, ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறாரே, இது எங்கேருந்து வந்துச்சு, யார் உனக்கு இந்த ஆலோசனை சொன்னால்? ஒத்த கனி தானே, அந்த ஒத்த கனியை புசிக்காமல் இருந்தால் என்ன, ஏன் இது புசிக்கணும், அது ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா என்ன அப்படின்னு சொல்லி அவனு என்ன செய்யலை, கேட்கல. ஏன்னா இந்த பிசாசுக்கு தெரியும் எப்படி நுழைஞ்சு இவங்களை பேசுனா, யாரை கொண்டு பேசுனா இவங்களுடைய இருதயம் வழி வழிக்கு போகும், இவங்க கீழ்ப்படியாமல் போயிடுவாங்க, பாவத்துக்குள்ளே விழுந்துருவாங்கன்னு சொல்லிட்டு தெரியும். தெரிஞ்சுதான் என்ன செஞ்சான் பிசாசு? என்னஞ்சான்? தந்திரமாய் உள்ளே நுழைந்து போனா அந்த உடன்படிக்கையை கெடுக்கிறதுக்கு. ஆண்டவர் செய்தான உடன்படிக்கையை கெடுக்கிறதுக்கு. அப்போ இங்கே யார் யார் உடன்படிக்கை பண்ணிக்கிட்டாங்க? ஆதாமும் ஆண்டவரும். சரியா? ஆதாமும் ஆண்டவரும். சரி, ரெண்டாவது ஒரு உடன்படிக்கை பண்ணார் ஆண்டவர். எந்த இடத்துல? அடுத்து வாங்க, நோவாவோடு உடன்படிக்கை பண்ணாரு. இந்த உடன்படிக்கை நோவா கேட்டாரா? இதுல நினைஞ்சாரு, ஆண்டவரே கேட்டார். ஆண்டவரே நினைஞ்சாரு, இறங்கி இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன், வெள்ளத்துல தண்ணியில இந்த உலக ஜனங்களை என்ன செய்ய மாட்டேன், நான் உலகத்தை அழிக்க மாட்டேன்னு சொல்லி வானவில் நினைஞ்சாரு, ஆண்டவர் வச்சாரு. இன்னைக்கு வரைக்கும் உண்மையா இருக்காரா? இன்னைக்கு வரைக்கும் உண்மையாக இருக்கிறாரு. அவர் சொன்னார், அவர் வச்சார். இது ஒரு நபர் உடன்படிக்கை. ஆதாமுக்கும் ஆண்டவர் செஞ்சது இரு நபர் உடன்படிக்கை. இது அவருடைய உடன்படிக்கை ஒரு நபர் உடன்படிக்கை. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு உடன்படிக்கை பண்ணார். யாரோடு? அதுக்கடுத்து யாரோட உடன்படிக்கை பண்ணார்? சரி, நான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட கேட்குறதுக்காக நானே சொல்லிடுறேன். அடுத்து உடன்படிக்கை யாரோட பண்ணார்னா ஆபிரகாமோடு பண்ணார். சரியா? 12ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்து என்ன சொல்கிறாரு, நான் என்ன செய்வேன், நீ கிளம்பி போ, இந்த தேசத்துக்கு போ, உனக்கு அதை தருவேன், இதை தருவேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன் அப்படின்னு 12, 13, 14, 15, 16, 17, 23 வரைக்கும் ஆண்டவர் பேசுவார். நீ எடுத்து வாசித்து பாருங்க. இது வாலன்றிய ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஆபிரகாம சொல்கிறாரு. ஆபிரகாம்கிட்ட போய் என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு. இப்போ சொல்லிக்கிட்டே வரும்போது என்ன செய்கிறாரு, ஆண்டவர் சொல்லிக்கிட்டே வரும்போது என்ன செய்கிறாரு, ஆபிரகாம் கேட்குறாரு, என்ன ஆண்டவரே செய்கிறேன்னு சொல்கிறீங்களே, எந்த இடத்துல செய்ய போகிறீங்க, எப்போ செய்ய போகிறீங்க அப்படின்னு. உடனே என்ன சொல்கிறார் ஆண்டவர், இங்கே ஒரு காரியம் நடக்குது. ஆண்டவர் ஆபிரகாம் கேட்குறாரு, எப்போ ஆண்டவர் செய்ய போகிறீங்க, எப்போ கொடுக்க போகிறீங்க, எப்போ செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்ன உடனேவும் ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு காரியத்தை செய்கிறாரு. உங்களுக்கெல்லாம் தெரியுமா என்னன்னு தெரியல, நான் கேள்விப்பட்டிருக்கேன், மற்றபடி அது உண்மையாக என்னன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா ஊரில் இப்போ ஒரு நிலம் விற்கிறாங்க, ஆதி காலத்தில் இடம் விற்கிறாங்க.
விற்கிறாங்க, நிலத்தை விற்கிறாங்க, பெரிய ஏக்கர் கணக்கில் விற்கிறாங்க, இல்லை ஒரு பெரிய வீடை விற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உடன்படிக்கை பண்ணுவாங்களாம். இப்போ இந்த மாதிரி உடன்படிக்கை பண்ணிக்கிறது, பத்திரம் எழுதுறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்களாம், 2 கொடுக்குறவங்களும் வாங்குறவங்களும் வரணும். அப்போ வாங்குறவங்க தான் என்ன செய்யணும், பத்திரம் எழுதணும். அப்படித்தானே? வாங்கியிருக்கீங்களா? நம்ம இடம் நிறைய வாங்கணும் எனக்கு தெரியும். வாங்குறவங்க நம்ம தான் என்ன செய்யணும், பத்திரத்தை பண்ணணும், செலவு எடுத்துக்கிறணும். கொடுக்குறவங்க பண்ண மாட்டாங்க எந்த இடத்துலையுமேவும். இப்போ நம்ம இந்த சர்ச்சு கூட இடம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 10 லட்சம் நம்ம பத்திர செலவு மட்டும் 10,50,000 ரூபா. சரியா? அப்போ ஒவ்வொரு நம்ம கிளாஸ் சபைகளுக்கெல்லாம் வாங்கும் போதெல்லாம் நாங்கள் அதையும் செலவு செய்வோம். திருப்பி நம்ம யாராவது விற்கிறோம்னா வாங்குறவங்க அந்த செலவு எடுத்துக்கிடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்களாம், அப்படி பத்திரம் முடிக்க போகிறாங்க, ஒரு உடன்படிக்கை பண்ண போகிறாங்க, ஒரு இடம் வைக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்வாங்க, ஒரு மிருகத்தை, எதையாயில் ஒரு மிருகத்தை, ஒரு ஆட்டையோ இல்லை ஒரு கோழியவோ இல்லை ஒரு புறாவையோ எதையோ ஒன்று என்ன செய்வாங்களாம் கொண்டு வந்து என்ன செய்வாங்களா 2ஆக கட் பண்ணி, ரத்தம் ஒழுக இப்படி வச்சுருவாங்களாம். 2 பேர் பக்கமும், இங்கிட்ட ஒரு பார்ட்டி இங்கிட்ட ஒரு பார்ட்டி இருப்பாங்க, கொடுக்குறவங்க வாங்குறவங்க 2 பேர் இருப்பாங்களாம். அப்படி வச்சுருவாங்களாம். அப்படி வச்சுட்டு அப்போ சொல்லுவாங்களாம், இப்போ வாங்குறவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து இந்த இடத்த இத்தனை ரூபாய்க்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்படி சப்போஸ் நான் அதை இப்போ நான் ஒப்பந்தம் பண்ணிவிட்டு வாங்க மறுத்துட்டேன்னா அப்போ இவங்க என்ன செய்வாங்களா, அப்படி வந்து சென்றாக வந்து நின்று இந்த மிருகத்தை எப்படி பிளந்து போட்டுருங்களோ அந்த மாதிரி என்னையும் பிளக்க ஒப்பு கொடுக்குறேன்னு ஒப்பு கொடுப்பாங்களாம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டதில்லை. அதே மாதிரி கொடுக்குறவங்களும் என்ன செய்வாங்களாம், அவங்க பேசின மாதிரி ஒப்பந்தம் பண்ண மாதிரி கொடுக்கலன்னு சொன்னால் அவங்களும் இந்த பக்கம் வந்து இந்த மிருகத்து பக்கத்தில் அந்த ரத்தம் ஒழுகிற இடத்துல வந்து நின்று நான் கொடுக்கலன்னு சொன்னால் இதே போல் என்னையும் செய்ய கடவீர்கள் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் பண்ணிக்கிடுவாங்களாம். ஆனால் அந்த காரியம் இங்கே நடக்குது. பார்த்துருக்கீங்களா? வாசித்துருக்கீங்களா? அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவரே என்ன ஆண்டவரே, நான் எனக்கு என்ன கொடுக்க மாட்டேறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, உடனே என்ன சொல்கிறாரு, என்னடா நீ இப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கிறியே, நான் உனக்கு உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறேன், நீ வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறியே அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இங்கே ஒரு வேலை கொடுக்குறாரு பாருங்களேன் ஆபிரகாமுக்கு. 15ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம், ஆண்டவரே அந்த காரியத்தை செய்கிறார். என்ன காரியம் செய்கிறார்? 16-17 வாசிமா. 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள், ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. அந்த அக்கினி ஜுவாலையும் தோன்றின. என்ன துண்டங்கள் அது? புகைகிற அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலை தோன்றின. வாசிங்க ஸ்டக்கில. அந்நாளிலே கர்த்தர் ஆபிரமோடே உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயிமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சரி துண்டங்களின் நடுவே வர்றாரு. அதை வாசிங்க. இங்க வாசிப்போம். 7ஆம் அதிகாரம் 8வது வாசிங்க. 7-8 வாசிமா. தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே இல்ல சார் 15ல் 7வது வசனம் 15ஆம் அதிகாரம். பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டே உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றார். கேள்வி கேட்கிறான். நீங்க சொல்றீங்களா ஆண்டவரே, நான் எதனால உனக்கு அறிஞ்சுக்கிறேன் நானு? இப்போ ஆபிரகாம் இந்த இடத்துல கேள்வி கேட்குறாரு, நான் கூட்டிட்டு வந்துட்டீங்க, எல்லாம் செஞ்சிட்டீங்க, நான் எதனால அறிவேன்? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்க. அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும், கேளுங்க, 3 வயசு கிடாரியையும், 3 வயது வெள்ளாட்டையும், 3 வயது வெள்ளாட்டையும், 3 வயது ஆட்டுக்கடாவையும், 3 வயது ஆட்டுக்கடாவையும், ஒரு காட்டு புறாவையும், ஒரு புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். இப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு? உடன்படிக்கை பண்றாரு பாருங்களேன். இந்த இடத்துல என்ன செய்றாரு? என்னென்ன சொல்றாரு? காட்டு பூரா,
அப்புறம் என்னது வெள்ளாட்டு குட்டி, அப்புறம் எல்லாத்தையும் கொண்டு வான்னு சொல்லி ஆண்டவர் அவனை வெட்டவில்லை. இவரே நெஞ்சாரு அக்னியில் ஓட்டு நெருப்பை எரிச்சு அந்த சூளையின் நடுவில் நடந்து வந்து கீழே இருக்க அத்தனை இடத்தையும் உனக்கு என்ன செய்வேன், சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொல்லி என்ன ஆண்டவர் வாக்கு பண்ணார், உடன்படிக்கை பண்ணுறார். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவர் வாலண்டரியா என்ன செய்கிறார், ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை பண்ணார். உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிருகங்களாம் கொண்டு வான்னு சொல்லி என்ன செய்கிறாரு, உடன்படிக்கை பண்ணுறார். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணால் அது யாரும் மாற்ற முடியாது. இங்கே யார் உடன்படிக்கை பண்ணுறது? ஆபிரகாம் உடன்படிக்கை பண்ணாரா? இல்லை. இது இடத்துலது ஒரு நபர் உடன்படிக்கை, ஆண்டவரே உடன்படிக்கை பண்ணுறாரு. ஆண்டவரே என்ன செய்கிறாரு, உடன்படிக்கை பண்ணார். அங்கே ஆதாமும் ஆண்டவரும் உடன்படிக்கை பண்ணாங்க. நோவாவுக்கு வந்து தானாக உடன்படிக்கை பண்ணார். அது உலகம் முழுசுக்கும் உள்ள உடன்படிக்கை, உலக மனுஷர் அனைவருக்கும் உள்ள உடன்படிக்கை. அது ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்ற கொடுத்துக்கிட்டு இருக்காரு, இன்னைக்கு வரைக்கும் அதை செய்கிறாரு. இந்த இடத்துல ஒரு செய்கிறாரு, உடன்படிக்கை பண்ணுறாரு. நான் உனக்கு செய்வேன், நான் உனக்கு தர்றேன், நான் உனக்கு கொடுப்பேன், நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே வந்து ஆபிரகாம் தப்பு செய்யலையா, சாராள் தப்பு செய்யலையா சொல்லுங்க? இங்கேயும் ஏவாள் என்ன செஞ்சாலோ அதே தப்பு இங்கே என்ன செய்கிறா, சாராளும் செய்கிறா. அங்கே வந்து கனி இருந்துச்சு, அந்த கனியை பார்த்து அவளை அதை சாப்பிடணும் அப்படின்னு அவளுக்கு ஒரு எண்ணம் வரவே இல்லை. ஆனால் பிசாசு தந்திரமாக போய் அந்த பழத்தை என்ன செஞ்சிச்சு, சாப்பிட வச்சிச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சாராலும் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்காரு, உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இவளுக்கு அது மூலியம் பொறுத்திருக்க முடியல. இங்கே என்ன பண்ணுறா, இவன் என்ன பண்ணுறா, இவளே என்ன செய்கிறா, ஆகாரை கூப்பிட்டு எனக்கு ஒரு குழந்தை என்னால் உண்டாகக்கூடாது, என்னஞ்சிருக்கணும், இவள் மூலமாக என் குடும்பம் கட்டப்படணும், இவளை நீ என்ன செய்யணும், சேரணும், தன்னுடைய புருஷனை கூப்பிட்டு அனுப்புகிறார். இங்கே வந்து ஆபிரகாமும் ஆகாரும் எதுவும் பார்த்து பேசிக்கிட்டாங்களா, வச்சுக்கிட்டாங்களா? ஒன்றுமே கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பண்ணது பிசாசு அந்த பழத்தை காட்டி காட்டி அவளை பாவம் செய்ய தூண்டுச்சு, அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற விடலை, கீழ்ப்படிய விடலை. இங்கே பார்த்தீங்கன்னா ஆபிரகாமே என்ன செய்கிறா, வாக்குத்தத்தை சுகந்தரிக்கிறதுக்கு விடுறதுக்கு முன்னாடி இவன் இங்கே தப்பு பண்ணுறா. என்ன தப்பு பண்ணுறா, அப்படியே உறுத்திக்கிட்டே இருக்கு. நமக்கு என்ன செய்யறது, என் கற்பம் அடைக்கப்பட்டிருக்குது, அதனால இவள் மூலமாக என்ன செய்யணும், கற்பம் பிறக்கும், குழந்தை பிறக்கும், நம்ம என்ன செய்யலாம், எல்லாத்தையும் சுகந்தரித்து கொள்ளலாம் அப்படின்னு அதே தவறு தான் இங்கேயும் செய்கிறாரு. ஆனால் அங்கே என்ன செஞ்சுட்டாரு, ஆண்டவர் தவறு பண்ண உடனேவோ என்னத்தை விட்டு விரட்டி விட்டுட்டாரு, தோட்டத்தை விட்டு விரட்டி விட்டுட்டாரு, ஓடிப்போ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே தப்பு பண்ணும்போது இங்கே தானே தவறு நடக்குது. இங்கே தப்பு பண்ணும்போது ஏன்னு சொன்னால் ஆண்டவரே வாக்கு பண்ணார். ஆண்டவர் நினைச்சாரு, அவரே வாக்கு பண்ணுறாரு. அவரே வாக்கு பண்ணதுனால தப்பு செஞ்சாலும் அவங்கள தட்டி கொடுத்து நினைச்சாரு, தூக்கி விட்டு நினைச்சாரு, நடந்து போ, உன்னுடைய போக வேண்டிய தூரம் பெருதூரம், உன்னுடைய விசுவாசத்தை விட்டு வழி விளைகிறாத, உன் விசுவாசத்தை காத்துக்கொள்ளு அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அதே ஆபிரகாம் சந்ததியை போல நம்மளையும் கூட நினைஞ்சிருக்கிறாரு. அதே இடத்துல வைத்து உங்களையும் ஆசீர்வதிப்பதற்கு அவர் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்மளும் என்ன செய்யணும் தெரியுமா, அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரித்து கொள்ள விசுவாசத்தை விட்டு வழி விலகி போயிடக்கூடாது. இந்த இடத்துல ஆபிரகாமும் கேட்கவே இல்லை, ஏன் இப்படி செய்கிற, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு நமக்கு நிறைவேற்றுவாரே, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்கவே கிடையாது. இங்கே ஆபிரகாம் கீழ்ப்படியாமல் போனான். ஏன்னு சொன்னால் இங்கே ஆண்டவரே வாக்கு பண்ணதுனால ஆண்டவர் ஒன்றுமே பேசலை. அவன் தப்பு பண்ணாலும் அதை மன்னித்து அவனை நீதிமானாக மாற்றிற்கு பல சோதனைகளை வைத்து கடந்து போக பண்ணினார். ஆனால் அங்கே என்ன உடன்படிக்கை பண்ணுறாரு. அங்கே என்ன செய்கிறாரு, உடன்படிக்கை பண்ணினார். மீறினா இப்படி செய்வேன். இப்போ வாஸ்தவம் பார்த்தீங்களா, அதே போல் நான் மனம் மாறிடுவேன், இதை செஞ்சால் இப்படி செய்வேன், இதை செஞ்சால் இதை செய்வேன், இல்லையே இப்படி மாறிடுவேன், இல்லைன்னா நான் இப்படி செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ 2 பேர் பண்ணுற உடன்படிக்கையில் ஆண்டவர் விரட்டி அடிக்கிறாரு. ஆனால் ஒருத்தர் தானாக அவர் வந்து வாக்குத்தத்தம் பண்ணும்போது ஆண்டவர் நெஞ்சறத தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறார். அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, விசுவாசத்தை விட்டு வழி விலகி போயிடக்கூடாது, கீழ்ப்படியாமல் போயிடக்கூடாது. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தை நம்ம சுகந்தரித்து கொள்ளணும்னு சொன்னால் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு, அதுக்கு மேலே என்ன கட்டளை கொடுத்துருக்காரு, அதுக்கு கீழே என்ன வசனம் கொடுத்துருக்காரு, வார்த்தை கொடுத்துருக்கிறாரு, அதை பார்த்து அதன்படி நடக்கிறவர்களாக இருக்க வேணும். மோசேக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணார். மோசேக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஆண்டவர் வாக்கு பண்ணார். என்ன பண்ணார், நீங்கள் என்ன செய்யணும், இங்கேருந்து புறப்பட்டு என்ன செய்யணும், இந்த தேசத்துக்கு, கானான் தேசத்துக்கு போகணும். அங்கே போகும்போது என்னை அன்றி உங்களுக்கு வேறே தேவர்கள் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா உங்களை என்ன செய்வேன்,
உங்கள் நாட்டுக்கே துரத்தி விட்டுருவேன். சொன்னாரா சொல்லலையா? சொன்னார். அது 2 பேர் பண்ண உடன்படிக்கை. மோசேட்ட பண்ணுறாரு, உன் ஜனங்களை கூட்டுட்டு போ, அவங்க என்ன செய்வாங்க, இப்படிலாம் நடக்கணும், 613 கட்டளைகளையும் கடைபிடிக்கணும், அவங்க 600 கட்டளைகளும் கடைபிடிக்கலன்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க, துரத்தி அடிக்கப்படுவாங்க. 2 பேர் பண்ணுற உடன்படிக்கையில் ஆண்டவர் விரட்டி அடிச்சிருவாரு. ஆனால் ஒருத்தர் பண்ணுற உடன்படிக்கையில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவர் தட்டி தட்டி தூக்கி விடுறாரு. வசனத்தை கொடுத்து வாக்கு தத்தங்களை கொடுத்து என்ன செய்கிறாரு, தூக்கி விடுகிறாரு. இதில் என்னென்ன நம்ம எதிர்பார்க்குறோம்னு சொன்னால், நம்முடைய விசுவாசம் நம்மளை விட்டு போயிடக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டோடைய வார்த்தையை குறைச்சோ, ஆண்டவருக்கு கண் இல்லை, ஆண்டவருக்கு காது இல்லை, அவருக்கு கால் இல்லை, அவர் பார்க்க மாட்டாரு, எனக்கு செய்ய மாட்டாரு, இத்தனை வருஷம் சபைக்கு போகிறேன், இத்தனை வருஷம் விசுவாசியாக இருக்கேன், இவ்வளோ தடவை உபவாசம் இருக்கிறேன், இவ்வளோ பணத்தை கொடுக்குறேன், இவ்வளோ காணிக்கை கொடுக்குறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி உன்னுடைய விசுவாசத்தை விட்டு ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போனேன்னா வாக்கு தத்தம் ஒரு நாள் சுதந்திரித்து கொள்ள முடியவே முடியாது. அவர் இன்னைக்கு வரைக்கும் அவர் வாக்குத்தத்தம் பண்ணதில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினார்னா உனக்கு இலவசமாக ரட்சிப்பை கொடுத்துருக்கிறார், இலவசமாக சுகத்தை கொடுத்துருக்கிறார், இலவசமாக கிருபையை கொடுத்துருக்கிறாரு, இலவசமாக அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கோம், இலவசமாக அவருடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் பானம் பண்ணுறோம், எல்லாம் செய்கிறோம். அவர் உடன்படிக்கை பண்ணியா கொடுத்தாரு உங்களுக்கு? இல்லை. உன்னோட உடன்படிக்கை பண்ணாரா? நீ எனக்கு இதை கொடு, உனக்கு இதை தருவேன்னு சொன்னாரா? இல்லையே. எல்லாத்தையும் இலவசமாக கொடுத்துருக்கிறாரு. இலவசமாக பெற்றுக்கொண்டு நீங்களும் நானும் ஆண்டவர் என்ன செய்கிறோம், ஒரு சில நேரத்தில் பரீட்சை பார்க்குறவர்களாய் நம்ம காணப்படுகிறோம். அப்படி இல்லாதபடிக்கு நம்ம என்ன செய்கிறோம், வாக்குத்தத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் அவரை கடுகளவும் கூட என்ன செய்யக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. ஆமாம், 2 பேர் பண்ண உடன்படிக்கை வேற, ஒருவர் பண்ணுற உடன்படிக்கை வேற. நீங்களும் நானும் ஆபிரகாம் சந்ததியில் வந்தவர்கள். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அதே வாக்குத்தத்தம் தான் உங்களுக்கும் எனக்கும். அந்த சந்ததியில் வந்திருக்க நமக்கு என்ன செய்கிறார் ஆண்டவர், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், கடற்கரை மலைத்தனையாக உயர்த்துவேன், வானத்தின் நட்சத்திரங்களை போல என்ன செய்வேன்னே ஆசீர்வதிப்பேன். இன்னை வரைக்கும் செய்கிறாரா? செய்யலையா? நம்ம எவ்வளோ துரோகிகளாக மாறுறோம், நன்றி கட்டவங்களாக மாறிடுறோம், எத்தனையோ காரியங்களை இருந்துடுறோமே. ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் மாறி இருக்கிறாரா? அவர் மாறவே இல்லை. அவர் இன்னைக்கு வரைக்கும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்போ உண்மை உள்ளவராக இருக்கிற நம்ம எப்படி நடந்து கொள்ளணும், வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து கொள்ளும் போது விசுவாசத்தை விட்டு வழி விலகி போயிடக்கூடாது. விசுவாசத்தை விட்டு வழி விலகி போயிட்டீங்கன்னா, விசுவாச குறைச்சல் உங்களுக்குள்ள வந்துருச்சுனாலேவோ உங்களுக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறாது. அப்போ விசுவாசத்தை நம்ம என்ன செய்யணும், காத்துக்கணும். ஏன்னா ஆபிரகாம் என்னஞ்சாரு, தவறு பண்ணாலும் கூட அவர் விசுவாசத்தை விட்டு வழி விலகவே இல்லை. அவர் நீதிமானாய் எண்ணப்பட்டார். அவருடைய விசுவாசம் அவரை நீதிமானாய் மாற்றிட்டு. அப்போ நம்ம என்ன செய்யணும், விசுவாசத்தில் சரி உள்ளவர்களாய் காணப்படணும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆபிரகாமோடு பண்ணார் உடன்படிக்கை, மோசையோட உடன்படிக்கைனாரு, தாவீதோடு உடன்படிக்கை பண்ணார். என்னுடைய சிங்காசனத்தை உன் பிள்ளையின் மேல் சந்தானத்தின் மேல் வைப்பேன். இன்னைக்கு வரைக்கும் இருக்குதா இல்லையா? இஸ்ரவேல் தேசத்தில் தாவீதினுடைய சிங்காசனம் தான் இருக்கும், தாவீதினுடைய நட்சத்திரம் தான் இருக்கும், தாவீதினுடைய காரியங்கள் தான் எல்லாமே இருக்கும். ஆண்டவர் அன்னைக்கு வாக்கு பண்ணது இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அவர் வாக்கு தத்தம் பண்ணதில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இப்போ நீங்களும் நானும் அது உண்மை இல்லாதவர்களாய் மாறி போயிட்டோம்னா நம்ம என்ன செய்ய முடியாது, வாக்குத்தத்தை சுதந்திரிக்க முடியாது. ஆண்டவர் சொன்னார், இன்னொரு வாக்குத்தத்தம் பண்ணார், கடைசி வரைந்து நான் உங்களோடு இருப்பேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் அப்படின்னு சொன்னார். வச்சிருக்கிறார் வைக்கலையா? அவர் எடுத்துகிட்டு போயிட்டாரா? அவர் வச்சிருக்கிறார், இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்கிறார். 7 உடன்படிக்கை. அந்த 7 உடன்படிக்கையில் 6வது உடன்படிக்கை என்ன தெரியுமா? என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் அப்படின்னு சொல்கிறது தான். அந்த கிருபையை உங்களுக்கு வச்சிருப்ப இருக்கிறேன், புதிய உடன்படிக்கை உங்களோடு பண்ணுறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். எல்லாம் நமக்கு தான் வச்சிருக்கிறாரு. ஆனால் நம்ம என்ன செய்யறதில்ல, கீழ்ப்படுகிறது இல்லை. ஆபிரகாமை போல ஆதாமை போல என்ன செய்யற, ஆமாம், மனைவி சொல்கிறத கேட்டு கீழ்ப்படியாமல் விசுவாசத்தை விட்டு போனதுனால தோட்டத்தை விட்டு வெளியே போகிறேன். இல்லைன்னு அவன் அன்னைக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தானா இன்னைக்கு பரலோகம் அங்கே இருக்காதுமா, இங்கே தான் இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், அவன் கீழ்ப்படியாமல் போனதுனால தான் பரலோகம் மேலே போயிடுச்சு. அவன் பாவம் செஞ்சதுனால தான் பரலோகம் மேலே போயிடுச்சு. தெரியுமா உங்களுக்கு? இல்லைன்னா இங்கே தான் இருந்திருக்கும். அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே தான் நம்ம பரலோக வாழ்க்கை இருந்திருக்கும். அதனால் நம்ம வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்கிறோம்னா நம்ம என்ன செய்யணும், சரியாக நடந்து கொள்ளணும். ஆண்டவர் சொன்னார், நான் உன்னிட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். யாருக்கு சொன்னார்? உங்களுக்கு எனக்கு தான் சொன்னார். ஆனால் நம்ம வாசித்துட்டு என்ன செய்வோம் தெரியுமா, என்னை கைவிட்டுட்டாரு, டாக்டர் கைவிட்டாருன்னு அங்கே அவர்கிட்ட போய் பார்த்துட்டு வந்து சொல்லுவோம், டாக்டர் இப்படி கைவிட்டுட்டாரு, டாக்டர்
இந்த மாதிரி சொல்லிட்டாரு, அந்த பிள்ளைக்கு சீட்டு தரமாட்டேன்னு சொல்லி கைவிட்டுட்டாங்க, என் பிள்ளைக்கு அங்கே சீட்டு தரமாட்டேன். ஏன்னா உங்கள் விசுவாசம் மற்றவங்க மேலே இருக்குது, ஆண்டவர் மேலே இல்லை. ஆண்டவர் மேலே இருந்துச்சுன்னா நம்ம முழுசு என்ன செய்வோம்? ஆண்டவரே சார்ந்து நிற்போம். ஆண்டவரே சார்ந்து நிற்போம். ஆண்டவரை சார்ந்து நிற்காதனால தான் நிறைய நேரங்களில் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். அது காரணம் என்ன? நம்முடைய விசுவாசம் நம்மளை விட்டு வழி விலகி போகிறது. அந்த விசுவாசம் நம்மளை விட்டு போனோடனே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறோம். கீழ்ப்படிதல் இல்லைன்னொடனே ஆண்டவர் வெளியே விரட்டிடுறாரு, உன்னை விட்டு வெளியே வந்துடுறாரு ஆண்டவர். அதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவர் நமக்கு முழு பைபிளையும் உடன்படிக்கை நமக்கு பண்ணி நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு. அப்போ அதில் இருக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம என்ன செய்யணும்? சுதந்திரித்து கொள்ளணும், நம்ம பெற்றுக்கொள்ளணும், நம்ம அனுபவிக்கணும். அப்படின்னா அப்போ நம்ம வசனம் வாசிக்கும் போது மேலே என்ன சொல்லப்பட்டிருக்கு, கீழே என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதை நம்ம கரெக்டாக வாசித்து அதன்படி நம்ம நடந்தோம்னா கர்த்தருடைய வார்த்தை தான். அந்த வார்த்தை யார்? ஆண்டவர், வேற யாரும் இல்லை. வார்த்தை யாரோ எழுதி வச்சிருக்காங்க, அதை வாசிக்கிற அப்படின்னு நினைக்காதீங்க. தேவனுடைய வார்த்தை, அது வார்த்தை தான் ஆண்டவர். அவர் தான் உங்களோட பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அவர் பேசும்போது நீங்கள் யாருக்கோ சொல்லியிருக்குது இந்த வார்த்தை அப்படி இல்லை, உனக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. திருந்த வேண்டியதில் திருந்தணும், சரி பண்ண வேண்டியதில் சரி பண்ணணும், நடக்க வேண்டியதில் நடக்கணும், கீழ்ப்படியணும், கடைபிடிக்க வேண்டியதை கடைபிடிக்கணும், எல்லாம் செய்யணும். அது எதில் இருக்குது? உங்கள் கையில் கொடுத்துருக்கு. ஆண்டவர் உங்களுக்கு ஒவ்வொரு காரியத்தும் ஆசீர்வாதத்துக்கு என்னன்னு எழுதி வச்சிருக்கிறாரு, சாபத்துக்கு என்னன்னு எழுதி வச்சிருக்கிறாரு, பாவத்துக்கு என்னன்னு எழுதி வச்சிருக்கிறாரு, நீதிக்கு என்னன்னு எழுதி வச்சிருக்காரு, உத்தமத்துக்கு என்னன்னு எழுதி எல்லாம் நம்ம கையில் இருக்குமா? ஏன்னா இது புறஜாதி கையில் கிடையாது. ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து வச்சிருக்கிறார். அப்போ நம்ம எப்படி கடைபிடிக்கணும்? அப்படி கடைபிடிச்சா ஆண்டவர் கண்டிப்பாக நம்மளுடைய ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்க வாக்கு தத்தத்தை அப்படியே நிறைவேற்றுவார். அல்லேலூயா, ஆமென். அப்போ நம்ம என்ன செய்யணும்? வாக்குத்தத்தை கடைபிடிக்கணும்னா நம்ம விசுவாசத்தை விட்டுறக்கூடாது, கீழ்ப்படியாமல் போயிடக்கூடாது. ஆண்டவர் விட்டு கீழ்ப்படியாமல் போயிடக்கூடாது. அப்போ கீழ்ப்படுகிறதுனா என்ன? ஆண்டவர் விட்டு போயிடக்கூடாதுன்னு என்னென்னா, நீ வசனத்தை வாசித்து அதை சரியாக கடைபிடிக்கணும். அது செஞ்சால் போதும். சரியா? உங்களுக்கு நாங்கள் உபதேசம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பைபிளை ரெண்டாக பிரிச்சிங்கன்னா 2 வகையாக பிரியும். ஒன்று 2 பேர் சேர்ந்து உடன்படிக்கை பண்ணுறது, ஒருத்தர் பண்ணுற உடன்படிக்கை. ஆண்டவர் 2 பேர் சேர்ந்து உடன்படிக்கை பண்ணுற இடத்துலலாம் விரட்டி விட்டுருவார், எனக்கு கீழ்ப்படியாமல் போயிடுவாங்க, பரீட்சை வைப்பார். ஆனால் அவராக பண்ணுற உடன்படிக்கையே ஆண்டவர் இதுவரைக்கும் இனி எத்தனை சந்ததி வந்தாலும் என்ன செய்வார்? அவர் நிறைவேற்றி கொடுத்துக்கிட்டே இருப்பார். நம்ம அந்த சந்ததியை சேர்ந்தவங்க நம்ம என்ன செய்யக்கூடாது? விட்டுறக்கூடாது. ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கீங்களே, இந்த மாதிரி சொன்னீங்களே, இந்த மாதிரி எனக்கு கொடுத்துருக்கீங்க, இந்த வசனத்தை எனக்கு கொடுத்துருக்கீங்களே, ஏன் ஆண்டவர் எனக்கு நிறைவேற்றி கொடுங்க. நான் எதில் தவறி இருக்கிறேன், எதில் சரியாக இல்லை, நான் எதில் பிழையாக இருக்கிறேன், எதில் நான் கீழ்ப்படியாமல் இருக்கேன், எதில் விசுவாசம் இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்படி கேட்கும்போது மட்டும்தான் அதை நம்ம புரிந்து கொண்டு நடக்க முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் போகிறேன், உங்களை சத்தியத்துக்குள்ள வழி நடத்துறதுக்கு ஒருத்தர் என்ன செய்வேன்? அனுப்புவேன், அவர் வந்து உங்களை நடத்துவார். அப்போ நீங்கள் அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யணும்? தினந்தோறும் ஆவியில் நிறைஞ்சு அந்நிய பாஷையில் பேசி என்ன செய்யணும்? வேதத்தை வாசிக்கணும். அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். நீங்கள் அந்நிய பாஷையில் பேசாமல் ஆவியில் நிறையாமல் எப்பயும் முட்டி போட்டு ஆண்டவர் என்ன ஆசிரியம், புருஷன் ஆசிரியம், பிள்ளை ஆசிரியதையும், படிப்பு ஆசிரியங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க, கடன் அடைங்க, வீட்டை வாங்கி கொடுங்க, தொழிலை கொடுங்க, சொத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்கன்னு மட்டும் கேட்காதீங்க. சரியா? கேட்காம நீ என்ன ப்ரேயர் பாயிண்ட் உன் மனசுக்குள்ள வச்சிருக்கிற அப்படியே இருக்கட்டும், வெளியே சொல்ல வேணாம். அந்நிய பாஷையில் நிரம்புங்க. 1 மணி நேரமா, 2 மணி நேரமா, 1.5 மணி நேரமா நிரம்பிட்டு வயல் எடுத்து வாசிங்க. ஆண்டவர் க்ளீனாக அவங்களோட பேசுவார். நாளைக்கு ஏறக்குறைய நான் ப்ரேயர் பாயிண்ட் பண்ணி 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சுன்னு நினைக்கிறேன். நான் வீட்லேயோ தனியாக ஜெபம் பண்ணும்போது இது வரைக்கும் நான் ப்ரேயர் பாயிண்ட் வச்சு ஜெபமே இல்லை. ஆரம்பிப்பேன் அந்நிய பாஷையில் தான். எவ்வளோ நேரம் பேசினாலும் பேசி எல்லாத்தையும் முடிச்சுட்டு எந்திரிப்பேன். ப்ரேயர் பாயிண்ட்னா உங்கள் சர்ச்சில் வந்து நம்ம உங்கள் பாஸ்டர் கொடுக்குற நேரம் தான் ப்ரேயர் பாயிண்ட்டு. மற்ற நேரம்லாம் ப்ரேயர் பாயிண்ட்டே கிடையாது. அதுக்கு பிறகு தான் நான் பைபிள் வாசிப்பேன். காலையில் எந்திரிப்பேன், வாயை கொப்பளிப்பேன், பல்ல விளக்குவேன், முட்டி ஓடுவேன். பைபிள் படிக்க மாட்டேன். நல்லா அந்நிய பாஷையில் பேசி எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு பாலை காய்ச்சி கொடுத்துட்டு உட்காந்து வேதத்தை வாசிப்பேன். இதுதான் என்னுடைய பழக்கம். உங்களுடைய பழக்கம் எப்படின்னு தெரியல. ஆனாலும் நீங்கள் என்ன செய்யணும்? சத்தியத்துக்குள்ளே வழி நடத்துகிற ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் என்ன செய்யணும்? சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியும். சரியா? ஜீவ தண்ணீரில் ஊற்று அவற்றிருந்து தான் வரும். சரியா? நீங்கள் சும்மா மொட்டையாக வாசித்தீங்கன்னா கல்லில் முட்டின மாதிரி இருக்கும். இன்னும் அந்த வசனம் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, இந்த வசனம் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இப்போ இவ்வளோ நாள் வாஸ்தமே நமக்கு உங்களுக்கு இது புரிஞ்சிச்சா? புறா வாங்கிட்டு வா, ஆடு வாங்கிட்டு வா, வெள்ளாடை வாங்கிட்டு வா, செம்பரி ஆடை வாங்கிட்டு வான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே ஆபிரகாம்கிட்ட. ஏன்
உடன்படிக்கை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி உடன்படிக்கை பண்ணியிருக்காரு பாருங்க ஆண்டவர். எல்லாம் சொல்லிக்கிட்டே வர்றாரு. இவர் கேட்குறாரு, 12 அதிகாரத்துலேருந்து பேசிட்டு வரும்போது சொல்கிறாரு, என்ன ஆண்டவரே எப்போத்தையும் செய்ய போகிறீங்க ஆண்டவரே, இதுக்கு நான் என்னதே எதுக்கு எப்படி தகுதியாக இருக்கிறேன், எப்படித்தான் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே ஆண்டவர் சொல்கிறார், போ நீ போய் இதெல்லாம் வாங்கிட்டு வா. வாங்கிட்டு போகிறானா என்ன, ஆபிரகாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறான் பாருங்க. அது ஆபிரகாம செய்ய வைக்கல, இவரே நினைஞ்சிட்டாரு. எல்லாத்தையும் பொழந்து நெருப்பில் ஓட்டி எரித்து அந்த புகை சூளைக்குள்ளே வர்றாரு ஆண்டவர். வந்து என்ன ஆண்டவர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். நீங்களும் நானும் அவருடைய உடன்படிக்கையின்படி நடக்க அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ள போய் சேருவதற்கு ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணார். சிலுவையில் ரத்தம் சிந்தி அவரை தன்னை பிளக்க ஒப்பு கொடுத்த தெய்வம் உன்னையும் என்னையும் என்ன செய்து ரட்சித்து தூக்கி எடுத்து அந்த நித்திய ஜீவன் இந்த மணவாளன் வரும்போது இந்த மணவாட்டிய சபை அவரோடு கல்யாணம் முடிக்கிறதுக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரே, அதில் போய் சேருவதற்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிற ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இதை நம்ம என்ன செய்யக்கூடாது, மறந்து போயிடக்கூடாது. சரியா? அப்படி இருந்தோம்னா ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்க வாக்குத்தத்தத்தை சரியாக நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார். எல்லாரும் எழுந்து நிற்க.